ஹோசூர் அருகே உள்ள பெண்ணாங்கூர் கிராமத்தில் விஷத்தன்மை உள்ள அரளிக்காய்களை சாப்பிட்ட 4 சிறுவர் சிறுமிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்த போது மரத்தில் காய்த்து தொங்கிய அரளிக்காய்களை அறியாமையால் அவர்கள் பறித்து சாப்பிட்டுள்ளனர். இதில் அவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் சிறுவர்களின் பெற்றோர் அனைவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த போராட்டக்காரர்கள் முயன்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து நீர்த்தேக்க தொட்டி முன்பாக குவிந்த போராட்டக்காரர்கள் புதுவை அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் விரிவூர் கிராமத்தில் உள்ள இருதயராஜா என்பவரின் வீட்டில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இருதயராஜாவையும் கைது செய்தனர். சிதம்பரத்தில் வெடிவிபத்தில் பெண் கூலி தொழிலாளி பலியான விவகாரத்தில் ஆலை உரிமையாளரின் மகனை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெரிய குமட்டி கிராமத்தில் சுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் லதா என்ற தொழிலாளி உடல் சிதறி மரணமடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள உரிமையாளரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையை நிர்வகித்து வந்த உரிமையாளர் சுப்பிரமணியனின் மகன் சுந்தர்ராஜன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.